ஹாய் காய்ஸ், பல்லு வளர்க்க மறந்தாலும் பரவாயில்ல, ஆனா பிரேக்ஃபாஸ்ட்டை யாரும் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தியோட இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்றேன். மார்னிங் கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்புறதுல ஒரு ஜாலி இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா புது ஜிம்மு, புது எக்யூப்மெண்ட்ஸ். ஜிம்முக்கு போன உடனே ஹேண்ட் ஸ்டாண்ட் தான் எனக்கும் நம்ம 560 ப்ரோக்கும் சொல்லி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமா பேக் ஃபிளிப் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு பறக்க விட்டாரு. நான் சரியா பறக்கலன்ட்டு எப்படி பறக்கணும்னு சொல்லியும் கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுக்கறத பார்த்துட்டு நான் பண்ணா புது ஜிம்ல முதல் நாளும் கடைசி நாளும் இன்னைக்கே ஆயிடும்ட்டு அமைதியா ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே புது எக்யூப்மெண்ட்ஸா இருக்கிறதால மிஷின்ஸ்லாம் கொஞ்சம் டைட்டா இருந்தது. ஆயில் போட்டுட்டு இருந்தாங்க. நாளைக்கு சரியாயிடும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வெயிட்ஸ் எப்படி ப்ராப்பரா வைக்கிறதுனோ தெரியல. அதிகமா இருக்குன்னு கம்மி பண்ணா ரொம்ப கம்மியாயிடுது, கம்மியா இருக்குன்னு அதிகம் பண்ணா ரொம்ப அதிகமாயிடுது. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கார்டியோவும் ஜிம்லயே முடிச்சுட்டு ஃபாலோவர் நண்பரோட ஒரு பிளாக் காஃபி. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு டீ அலோடு, ஆனா அதை ஈவினிங்கா குடிக்கலாம்னு வச்சிருக்கேன். வீட்டுக்கு வந்து சம பசியா, அதனால டைரக்டா லஞ்ச் அண்ட் இந்த சிக்கன் ரெசிபி சண்டேக்குள்ள போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஆஃப்டர் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு குளியல போட்டு கொஞ்சம் வாக் இருந்தது, அதை பண்ணிட்டு நெக்ஸ்ட் மீலுக்கு ஓட்ஸ். அதான் இந்த ஒரு சீரிஸ் பார்க்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் பாக்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுதுன்னு தெரியல முடிக்கிறதுக்கு. இந்த மீல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதை பார்த்தா தான் சீக்கிரமா முடிக்க முடியும். ஒரு நாளைக்கு நான் தண்ணி 4 லிட்டர் குடிக்கிறேன். அதே இப்ப சொல்றேன்னா இந்த ஆக்னே மேட்டர் வந்தபோது நிறைய தண்ணி குடிங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. அது சொன்னதுக்கு நன்றி. ஷேக்கோட இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு வீடியோ வந்தா பாப்போங்க. பாய்.